உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் போதும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா எல்லாரும்? உங்கள் கிருபை போதும்னு சொல்லுங்க. நீங்கள் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும்ப்பா. நாங்கள் சாவாமல் பிழைத்திருப்பதற்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீங்களா, என்னை புரிந்து கொள்றதற்கு யாருமே இல்லை, என்னுடைய பலவீனங்களை என்னை புரிந்து கொள்றதற்கு, என்னை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை புரிந்து கொள்வார். அவர் தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல நம்மளை தோளில் தூக்கி சுமந்து நடந்து செல்கிறவர். நீங்கள் நடந்து செல்கிற பாதை ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், நடக்க முடியலைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் ஒரு அப்பா ஒரு நம்ம குழந்தை நடக்க முடியலன்னு சொன்னால் எப்படி தோளில் தூக்கி சுமந்து நடந்து போகிற மாதிரி தான் அவர் இன்னைக்கு நீங்கள் போகிற உங்களுடைய பாதைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கஷ்டமாக இருக்குது, நடக்க அதில் நம்ம போகிறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவர் தந்தை போல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை தோளில் தூக்கி கொண்டு நடந்து செல்கிறவர். அந்த தகப்பனின் அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? உங்களோட பலவீனங்களை குறித்து உங்கள் பலவீனங்களை பார்த்துட்டு சும்மா போகிறவர்கள் அல்ல, உங்கள் பலவீனங்களை குறித்து அதை பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் அவர். என்னுடைய வீக்னஸ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராம். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு இருக்கிறார். நம்மளை தேற்றுகிற தாய் போல தேற்றுகிறவர் தான் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு எல்லா காலத்திலும் நம்மளோடு கூடவே, நம்மளோடு பேசுகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நல்ல மேய்ப்பராக, நல்ல ஃப்ரெண்டா, நல்ல பிரதான ஆசாரியரா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அப்பா என்னை புரிந்து கொண்டவரே நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். பாவத்தை மன்னிச்சார், அந்த அத்தாரிட்டி இருந்துச்சுங்க. அவர் சொன்னார், பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அத்தாரிட்டி, அதை சொல்கிறேன். அதுதான் அத்தாரிட்டியில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அத்தாரிட்டியில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சுறது இல்லை. அத்தாரிட்டி எடுத்து யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்குதுங்க. டிவி இருக்குதுங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்குதுங்க. அப்படியே இருக்கட்டுங்க, கவரை போட்டு வச்சிங்கன்னா யாருக்கு நஷ்டம்? வாஷிங் மிஷின் கம்பெனிக்காரன் உங்களுக்கு டெலிவரி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சால் அது ஆக்டிவேட் ஆகணும்னு. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா துணியை உட்காந்து கையில் தான் துவைச்சிக்கிட்டு, ஏசப்பா துணியை துவைக்க விட்டுட்டீங்களே ஏசப்பா, என்ன ஏசப்பா ஆண்டு சொல்ல, போய் சுவிட்சை போடு, ஆன் பண்ணு, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அதான் சொல்ல, அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. அதிகாரத்தை சொன்னார், அதிகாரம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எல்லா அதிகாரமும் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆமென்றும் ஆமேன் என்று இருக்குது. எல்லாமே சைன் பண்ணி வச்சிருக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்க, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அங்கே பாருங்களேன், இப்போ ஒன்று பார்த்தோம், அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆகிறது ஜீசஸை பார்த்தோம். ரெண்டாவது ஒருத்தவங்க பார்த்தோம், அவங்க அத்தாரிட்டி இருக்குது ஆனால் ஆக்டிவேட் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பயம். அதான் சொல்கிறார், ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கு? அந்த அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுனா தெரியுமா? அதுக்கு இன்ஜின் ஆயில் போடுறதுனா தெரியுமா? விசுவாசம். பயந்தீங்க, யாருக்காவது போய் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஒருத்தங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே பக்கத்து வீட்டில் 88 வயசு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அவங்கள பார்த்துட்டு செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. நானும் என் ஒய்ஃபும் பார்த்தோம், என்ன ஆம்புலன்ஸ் போகுது, நேராக அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. நாங்கள் போய் கேட்டோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவார். அப்படியா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க, டீ குடிக்கிறீங்களா? ஆமாம் டீ குடிக்கிறோம், டீயை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் அவங்கள அனுப்பிச்சிட்டோம், அவங்க போயிட்டாங்க. அவங்க போன மாதம் வந்திருந்தாங்க கூட. அவங்க போங்க சிஸ்டர் அப்படின்னு டீ போட அமுச்சு விட்டுட்டு நானும் என் மனைவியும் அவர்கிட்ட போனோம். அவர் காதலையும் கேட்குறதுல ஒன்றுமே இல்லை, ரொம்ப வயசானவர். ஐயா ஏசப்பா அவங்கள சுகமாக்க முடியும்,
ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. ஏசப்பா ஒரு உண்மையான கடவுள். அவர் இருதயத்தில் ஏற்று எங்களெல்லாம் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே படுத்தே கிடந்தார். அந்த அம்மா டீ போட்டு கொண்டு வந்தாங்க. டீயை குடித்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து யாருமே டீ குடிக்கிறது இல்லை, ஏன்னா அவர் சாக பழக்க கிடைக்கிறாருல, அவங்க வீட்டில் எதுவுமே நாங்கள் நீங்கள் குடித்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உடனே திரும்ப சர்க்கரை கம்மியாக இருக்கம்மா போய் போட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டு, ஏன்னா சொல்லும் போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லையா. திரும்ப வர எழுப்புனா எழுப்பி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு ஏசப்பா தான் கடவுள், சொல்லுங்கள் ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வச்சிடலாமேன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் வாயை திறந்து பேசுகிறார். நம்ம சொல்கிறாரு, இவர் ஒரு பேக்கரி வச்சுருந்தாராம். அந்த பேக்கரி இவர் வச்சுருந்தப்ப அந்த மனுஷன் பேசுகிறாரு பாருங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சமாக பேசுகிறாரு. அப்போ ஏசப்பாவை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் ஜபம் பண்ணாங்க எனக்கு அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தவங்க போட்ட விதை, நாங்கள் போய் அந்த விதையை முடிச்சு வைக்கிறோம். ஆமாம் அந்த ஏசப்பா தான் நாங்களும் இன்றைக்கி சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோங்க. மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாக பழைக்க கடந்தவர் மறுநாள் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போய் பாத்ரூம் அவரே போகிறாரு, அவரே மோஷன் போகிறாரு. இவங்க அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோமா, என்னன்னா ஐயோ ஆம்புலன்ஸே வந்துட்டு போயிடுச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, வயசு 88, இதெல்லாம் நிற்கும், இதெல்லாம் ஒரு அத்தாரிட்டி நம்ம முன்னாடி நிற்கும். நம்ம என்ன பாரு, உனக்கு இங்கே வேலை, எனக்குள்ளே இருக்கிற அத்தாரிட்டி பெருசு. எல்லாம் மரணத்தின் அதிகாரத்தை விட மரணத்தின் கூர் எங்கே, உன் மரணமே உன் ஜெயம் எங்கே, உன்னை மிதிச்சிட்டாரு, உன்னை சாகடிச்சிட்டாரு, வியாதி எல்லாம் மிதிச்சு குறவலையை நெரிச்சிட்டாரு, எல்லா தரித்திரத்தை தலையை நசுக்கிட்டாரு, சாகடிச்சிட்டாரு சிலுவையில், சாகடிச்சிட்டாரு. செத்து போன மனுஷனுக்கு பயப்படுவீங்களா யாராவது? செத்து போன பாடி ஒன்று கிடக்குதுங்க, ஐயோ அவன் ஏஞ்சி வந்து அடிச்சிருவானான்னு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா யாராவது? யாரும் பயப்பட மாட்டீங்களா? செத்து போன பாம்பு கிடக்குதுங்க, ஓ செத்து போன பாம்பு ஏஞ்சி கடிச்சிடும். அந்த மாதிரி தான் வியாதியையும் சாபத்தை பாவத்தை பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். நம்ம பார்வை மாறிச்சினாலே நம்ம வாழ்க்கை மாறிடும். நம்ம எப்படி பார்க்குறோன்றதான் விஷயம். ஒரு நாடே கோலியாத்தை பார்த்து பயந்துச்சு. ஒரு நாட்டின் இராணுவ வீரர்கள் எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சங்களோ அத்தனை பேரும் ஒருத்தவனை பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தவன் போயிட்டு அவனை பார்த்து பயப்படாமல் நிற்கிறான், சின்ன பையன். ஏன்னா அவன் இவனை விட ஒரு பெரியவரை பார்த்துட்டான் லைஃப்பில். அல்லேலூயா. கோலியாத்தை பெருசா ஏன் இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கோலியாத்தை விட பெரியவர் ஒரு இருக்கிறார்ல, அவரை இவர் லைஃப்பில் பார்க்காம இருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு என்ன தெரியுமா, கோலியாத்தை நீ என்ன 10 அடி இருந்தானா 100 அடினா, என் தெய்வம் அதை விட பெரியவர். அவரை பார்த்துட்டாரு தாவீது. அவர் கோலியாத்தை விடவே பெரிய கடவுளை பார்த்துட்டேன், இது என்னப்பா அப்படின்னாரு. முடிஞ்சுது அவன் கதை. உங்க பிரச்சனை என்னமா செய்யும், உங்க போராட்டம், உங்ககிட்ட இருக்கிற வியாதி, அது என்னமோ ஏதோ உங்களுக்கு தெரியும், அது என்னமா செய்யும், அது என்னமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தன்னை பெருசாக காட்ட பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசோட நேச்சர் அது. பிசாசு எப்பவுமே தன்னை பெருசாக காட்டாதான் ஆசைப்படுவான். பெருமை பிடிச்சவன் அவன் என்னத்துக்கு தன்னை பெருசா, காலு லைட்டாக வலிக்குது, என்ன இருக்கும், ஒரு அந்த நோயாக இருக்குமா, இங்கே லைட்டாக இருக்குது, ஒரு வேளை ஹார்ட்டாக, அப்படியே உங்களை என்னென்ன செய்யணுமோ, என்னடா அது நைட்டு தூக்கம் வரல, வேற ஏதாவது அந்த வியாதி இருக்குமோ, அவன் என்ன செய்வானா எல்லாத்தையும் பெருசாக காட்டாது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். எறும்பு மாதிரி சின்ன நசுக்கிட்டு போயிடுவீங்க, ஒரே நசுக்கு தான். இன்னொன்று நான் சொன்ன பார்த்தீங்களா, டெட் பாடி மாதிரி தான் பார்க்கணும் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும். செத்து போச்சு, அதெல்லாம் சிலுவையிலே செத்துது. சிலுவையில் அவர் என்ன பண்ணாராம், ஏசப்பா சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டாருங்க. ஆனால் பவுல் எழுதுறாரு, இவர் பார்த்தா இவர் கையில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இவர் என்னப்பா அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஆணி அடித்து வெற்றி சிறந்தாரா. அல்லேலூயா. இவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஆணி அடித்தார்.
எல்லா பாவம் சாபம் பிசாசு எல்லாத்தையும் தூக்கி ஒரே அடி அடித்தார். அடித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கணும், பார்த்ததெல்லாம் ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வச்சுக்கோங்களேன். ஏன் வியாதி? நீ செத்து போன வியாதி. ஒரு பாவத்தின் கிரியை பாவம், நீ செத்து போன பாவம். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நீ செத்து போனது. உனக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏசாப்பா உன் தலையை நசுக்கிட்டாரு, உன் குறவழியை மிதிச்சிட்டாரு, நீ ஒரு டெட் பாடி, நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்ற தைரியம். இதுதான் அத்தாரிட்டின்னு நான் சொல்ல வரேன். இந்த தைரியம்தான் தில்லா நிற்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தைரியமாக நிற்கணும். இந்த இதில் போனாங்க பாருங்க, போட்டில். அது எடுங்க, மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். பார்த்தீங்களா, இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்ம கவலைப்படுறது இல்லாமல் ஆண்டவருக்கு கவலை இல்லையா? அவர் எங்கே கவலைப்படணும்? ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏய், நீ கவலைப்படுறதுனால நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். கவலைப்படுறதுனால ஒரு சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி தான் நிறைய பேர் ஜெபம் அப்படி தான். கடைசி வரைக்கும் நல்லதாகவே நடந்துக்கிறதுக்கு பேச நீங்கள் ரோபோவாக பிறந்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. ரோபோவுக்கு ஒன்றுமே தெரியாது. சார்ஜ் போட்டு கீ பண்ணி கொடுத்தா கீ விட்டா போயிட்டே இருக்கும். குறைவுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் நீங்கள் குறைவுபட மாட்டீங்க. கொஞ்சம் அப்படி பயம் பொருத்தம் உங்களை. அது வந்து அதாவது அப்படி அது செஞ்சு இப்படி பார்க்கணும். நீங்கள் அப்படியே சீயோன் பர்வதம் அப்படி நிற்கணும். அதை பார்க்க, என்னடா இவன் மலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான், அசைய மாட்டேங்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இது கட்டப்பட்டது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டது. அல்லேலூயா. பெரும் வெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அது சேதமாகாது, சேதமாகாது. வந்து எவ்வளோ வேகமாக அடி, எனது கண்மலையின் மேலே கட்டப்பட்டுடுச்சுல்ல, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வந்து அடி இடி, ஆனால் மணல் மேலே கட்டப்பட்டிருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம எதில்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, அவர் மேலே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படியே வாங்க, கீழே வாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். நாங்க அதட்டியா? அதட்டுறாரு. இந்த அத்தாரிட்டிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கங்க. இந்த உலகம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது தெரிலங்க. அதுதாங்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. அவர் என்ன பண்ணாராம்? அதட்டினாராம் காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரு, இறையாத அமைதலாரு அப்படியா சொன்னாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு. அதட்டினாரு. நிறைய இடத்துல பார்க்கும் கட்டளை இட்டார் அப்படின்னு இருக்கும். ஜுரம் நீங்கும்படி பேதுரு மாமிக்கு கட்டளை இட்டார். கட்டளை இட்டு பழகு. வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்னமா சொல்லணும்? ஏ வியாதி, இது தேவனுடைய ஆலயம், என் சரீரத்தில் இருக்க, இந்த சரீரத்தில் இருக்கிற உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லுங்க, போகும். அவர் ஏசப்பா சொன்னார் போகுங்க. அவர் என்னமா சொல்லிட்டாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதுக்கு மேலேயும் பெரிதான காரியங்களையும் செய்வான்ட்டார். அதான் நான் சொன்னேன், நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம்? என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம்ல. நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேங்க, அது என் புள்ள அதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்க அப்படின்னு தானே ஆசைப்படுவோம். நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒரு டேலண்ட் நினைப்போம். என்கிட்ட இருந்த டேலண்ட்டை விட, நான் ஷைன் ஆனதை விட என் புள்ள நல்லா ஷைன் ஆகணும். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் செஞ்சதை விட நீ நல்லா செய்ப்பா. எங்க ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த கடவுள் மனுஷனை படித்து என்னங்க புரிஞ்சிக்கவே முடியலங்க. இந்த அன்பை புரிஞ்சிக்கவே முடியல. யாருங்க சொல்லுவா? யாரு சொல்லுவா? நீ ஆளுக செய்ப்பா. இதுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஆளுக, கடவுள் ஆளுக செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, மனுஷன்ட்டு கொடுக்குறாருங்க. நீ ஆளுக செய். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து செய்யுங்க. கெட்டதெல்லாம் வெளியே போகுன்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி தான்
ஆசீர்வாதம் நான் கட்டளை கொடுக்குறேன், அதிகாரம் எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறார். நீ வா, என் வாழ்க்கையில் வா. பணம் என் வாழ்க்கையில் வா. சுகம் என் வாழ்க்கையில் வா. ஏஞ்சல்ஸ் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என் வாழ்க்கையில் வாங்க, எனக்குரியதை நீங்கள் செய்யுங்க. அத்தாரிட்டியில் பேசுங்க, அதிகாரத்தில் பேசுங்க, அதிகாரத்தில் வாழுங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி சொன்னார்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்த முறை போனான் வானா வரான். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை போகும். அந்த அதிகாரத்தில் தான் நான் வாழ சொல்கிறேன். இவர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. சொன்ன உடனே நின்றுடுச்சிங்க. நம்ம சொன்னாலும் நிற்குங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறது பேசின உடனே மாறாத மாதிரியும் இருக்கலாம், ஆனால் பேசுகிறத மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. உங்கள் பேசிக்கிட்டே அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. உங்கள் அத்தாரிட்டி இருக்குது, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாரு, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏன்னுவா, என் அத்தாரிட்டியில் நீ ஆதாம் இழந்துட்டான். நீங்கள் எல்லாரும் என் பிள்ளைங்க இழந்துடக்கூடாது, அதுக்காக அந்த அத்தாரிட்டி நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சொன்னார், ஏன்பா இப்படி பயந்துட்ட, நான் கூட இருக்கிறேன், நீ சொல்ற நாங்கள் மடிந்து போகிறோம், உன்னை சாக விட்டுருவானா, ஏன் இப்படி பயந்துட்ட, கடல் முழுகுதுன்னு போட்டு முழுகுதுன்னு சொல்லு, பயமா இருக்குதுன்னு சொல்லு. ஆனால் எக்ஸ்ட்ரீம்ல வெள்ளாம பண்ணிட்டாங்க. சில பேருக்கு பயம், நான் செத்துருவானா, நான் மரித்து போயிடுவேனா, இந்த வியாதி எனக்கு கொண்டுடுமா. அதான் சொன்னார், ஏன் பயப்படாத. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நீங்கள் அத்தாரிட்டியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணல, இந்த உலகத்தில் இருக்கிற கடல், காற்று, காக்கா கூட உங்களை பயம்படுத்தும். எறும்பு, கருப்பாம்பூச்சி கூட உங்களை பயம்படுத்தும். சின்ன சவுண்டு கூட பயம்படுத்தும். அத்தாரிட்டியில் எடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் அது பயப்படுறத பார்ப்பீங்க. அது எல்லாம் பயப்படும், உங்களை பார்த்து அது பயப்படும். ஒரு முடிவு பண்ணிவிடுங்க, இனிமேல் பயந்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் பயம்புறுத்த போகிறீங்களா? நம்மளை எதெல்லாம் பயம்புறுத்த வருதோ அதை நம்ம பயம்புறுத்தணும். பிசாசு வந்துச்சுங்க, ஏசப்பாவை பார்த்தோம், ஐயோ தேவகுமாரனே, எங்கள் நாட்கள் வருவதற்கு முன்னாடியே வந்துட்டீங்களே அப்படின்னு பயந்துச்சு, கத்துச்சு. இது எல்லாத்தையும் அத்தாரிட்டியில் வாழாதவங்களை பார்த்து பயம் புத்திக்கிட்டு இருக்குது சாத்தான். எல்லாத்தையும் பயம்படுத்துது, எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தரை பார்க்குது, அத்தாரிட்டியில் வராரு, அதுக்குள்ளே இருந்த அத்தாரிட்டி காணாம போச்சு, பயந்துடுச்சு. அதுதான் பிலிப்பியர் 2:14 நினைக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரல. அப்படின்னா எல்லா நாமத்துக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி, எல்லா அத்தாரிட்டி. மத்திய 28 பார்த்தோம் பார்த்தீங்களா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேல் அவர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் கீழே அவர் தாழ்த்தினாராம். பிதாவாகிய தெய்வம் பார்த்தாரு, எல்லாவற்றுக்கும் கீழே உங்களை தாழ்த்திட்டீங்களா, நான் உங்களை தூக்கி எல்லாவற்றுக்கும் மேலே வைக்கிறேன் அப்படி வச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அத்தாரிட்டி பெருமையை காட்டாதுங்க, பெருமையா இருக்காது. இந்த அத்தாரிட்டி தன்னை தாழ்த்தும். தேவனுடைய அதிகாரத்தில் வாழ்றவன் என்ன தெரியுமா, பிசாசின் ராஜ்யத்துக்கிட்ட தான் திமிரா இருப்பான். ஆடா ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை ரொம்ப தாழ்த்துகிறவனா இருப்பான். ஏசப்பா அப்படிதான் தன்னை தாழ்த்தினா, எல்லாவற்றுக்கும் கீழே அவரை தாழ்த்தினாராம். அதனால பிதாவாகிய தெய்வம் எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தினாரா. நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். யாராலனா கடவுளால் உயர்த்தப்படுவீர்கள். எந்த மனுஷனாலையும் இல்லைங்க, எந்த மனுஷன் நம்மளை உயர்த்துறது இல்லைங்க, கடவுள் உயர்த்துறது. இந்த உலகத்தில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, சில பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு. மனுஷனை உயர்த்திக்கிறாங்க. அதுக்கே ஆஹா ஓகுன்றிருக்குல்ல. கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்தினான்.
நம்ம பார்த்தோம் போன வாரம், மாம்சமான கண்கள் யாவும் பார்க்கும். ஒரு கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் ஃபேமஸாக இருக்கிறவன அந்த உலகம் பார்க்குதில்லங்க, முழு உலகம் பார்க்குதில்ல, எல்லாம் பார்க்குதில்ல. அதை விட ஆண்டவருக்காய் தன்னை விற்று போட்டவனை உயர்த்தும் போது இந்த உலகம் அவனை பார்க்கான். திரும்ப அந்த இடத்துக்கு வந்துருங்க. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க, இது எந்த ரெல்ம் தெரியுமா? அத்தாரிட்டியே இல்லாத ரெல்ம். ஏதாவது செய்ய மாட்டீங்களா? ஏசப்பா ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா? அழுது கண்ணீர் விட்டு கதறி, ஏசப்பா கொடுங்க ஏசப்பா ஏதாவது. இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க, அம்மா சாமி ஏதாவது போடுமா, புண்ணியவதி ஏதாவது கொண்டு வந்து போடுவான்னு பிச்சைக்காரங்க கேட்பாங்களே. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி காலையில் நம்மக்கிட்ட ஏஞ்சி, அம்மா சாமி, அம்மா தோசை சுட்டு கொடுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா ஏதாவது போடுமா அப்படின்னு கேட்டால் என்ன கோவம் வரும் நமக்கு. ஏண்டா பிச்சைக்காரன் மாதிரி கேட்குற, அத்தாரிட்டியில் கேள்டா, உரிமையாக கேள்டா, நான் உனக்கு அம்மாடா, என்கிட்ட வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ பொல்லாத தகப்பன்மார் நம்மளே அப்படி இருக்கிறோன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாயிலும் செய்யுங்கப்பா, கண்ணீர் விட்டு கழுது, அப்பா ஏதாவது கொடுங்கப்பா இல்லை. இந்த ரெல்ம் என்ன தெரியுமா? அதிகாரமே இல்லாதது. அங்கே நிறைய பேர் ஜெபம், அப்பா மனம் இறங்க மாட்டீரோ. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரேயர்லாம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், மற்ற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்ததுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டியது. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.